இந்த வியாழக்கிழமை 19ஆம் தேதி பிப்ரவரி மாதத்துல தேவ பிள்ளையே, நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள். நீங்கள் நல்லா இருப்பீங்க. நீங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க. தேவனுடைய நலமான கரங்கள் உங்களை மேன்மைப்படுத்த போகிறது, பலப்படுத்த போகின்றது. வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தாதி கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இன்றைக்கு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பெரிய சவாலே என்ன தெரியுங்களா? எதை செலக்ட் பண்றது, எதை சூஸ் பண்றது, எந்த விஷயத்துல எப்படிப்பட்ட முடிவுகள் எடுப்பது என்பதுதான் சவாலாகவும் குழப்பமான ஒரு விஷயமாகவும் இருக்கிறது. தரமான விஷயத்தை நம்ம தேர்வு செய்து விட்டோம் என்று சொன்னால் வாழ்க்கை தரமானதாக மாறிவிடுகிறது. தரமற்றதை நாம் தேர்வு செய்து விட்டால் வாழ்க்கை தரமற்றதாய் மாறிவிடுகிறது. ஒரு முறை ஒரு மார்க்கெட்ல ஒரு வெங்காய மூட்டைய ஒரு மனுஷன் திருடிட்டான். திருடினவன கண்டுபிடிச்சிட்டாங்க. கண்டுபிடிச்சிட்டு இப்ப அவனுக்கு ஆப்ஷன் கொடுக்கறாங்க. 3 வகையான தண்டனை. அதுல ஏதாச்சும் ஒண்ணு நீ சூஸ் பண்ணிக்கோ. ஒண்ணு, நீதான அந்த வெங்காய மூட்டைய திருடின, அப்ப அந்த மூட்டைக்குள்ள இருக்கக்கூடிய எல்லா வெங்காயத்தையும் நீ தான் தின்னு முடிக்கணும். ஆப்ஷன் 1 அதுதான். அடுத்தது 2வது, 100 சவுக்காலே அடிப்போம். 100 அடி சவுக்காலே அடிப்போம். 3வது, 10,000 ரூபாய் அபராதம் கொடுக்கணும். 3ல எதை நீ செலக்ட் பண்ணிக்க போற, சூஸ் பண்ணிக்க போற? அந்த வெங்காய மூட்டைய திருடினான் பார்த்தீங்களா? அவன் சொல்றான், நம்ம தானே வெங்காயத்தை திருடணும், பேசாம நம்மளே சாப்பிட்டு முடிச்சிருவோம். எதுக்கு 100 சவுக்கால அடி வாங்கணும், அடிபட்டு புண்பட்டு வேதனைப்படணும்? இல்லை எதுக்கு 10,000 ரூபாய் கொடுத்துட்டு நம்ம எதுக்கு பணத்தை விரயமாக்கணும்? வெங்காயத்தையே சாப்பிட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு 5 வெங்காயத்தை சாப்பிட்டான். 10 சாப்பிட்டான். அதுக்கு மேல அவனால சாப்பிடவே முடியல. 10, 12, 13 போறான். கண்ணெல்லாம் எரிஞ்சு, வாயெல்லாம் எரிஞ்சு, நாக்கு தொண்டெல்லாம் வறண்டு எரிஞ்சு, அதுக்கு மேல சாப்பிட்டா அவள்தான் செத்துருவோன்ற மாதிரி ஒரு பெரிய வலி வருத்தத்துக்குள்ள அவன் போயிட்டான். ஏறக்குறைய ஒரு 15-20 வெங்காயத்தை சாப்பிட்டுட்டான். சாப்பிட்டதுக்கு அப்புறம் சொல்றான், ஐயோ சாமி, இதுக்கு மேல என்னால சாப்பிட முடியாது, ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன். வேணும்னா 100 அடி சவுக்கால என்ன அடிச்சிருங்க. அவன் யோசிச்சான், சவுக்காலேயே அடி வாங்கிப்போம். நம்ம உடம்பு தானே, பாதிக்கப்பட்டா பரவாயில்ல, அதுக்கப்புறம் தேத்திப்போம், ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு ட்ரீட்மெண்ட் எடுத்துப்போம். எதுக்கு 10,000 ரூபாவை போயிட்டு நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அடிப்பா அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமா 100 அடி சவுக்கால அடிக்கணும்னு சொன்னாங்க பார்த்தீங்களா? அந்த பனிஷ்மெண்ட் அவனுக்கு கொடுக்கறதுக்காக ஃபர்ஸ்ட் ஒரு 5 அடி அடிக்கிறாங்க, சகிச்சுக்கிறான். அப்புறம் 10 அடி அடிக்கிறாங்க, இன்னும் சகிச்சுக்கிறான். 15, 20, 25 போகுது. ஐயோ, இதுக்கு மேல நீங்க என்ன அடிச்சீங்கன்னா என்னால தாங்க முடியாது, நான் செத்துருவேன்னு சொல்லிட்டு 25 அடி வாங்கினதுக்கு அப்புறமா கடைசியா முடிவு பண்றான், 10,000 ரூபாய் திருப்பி கொடுத்துடுறேன், 10,000 ரூபாய் நான் கொடுத்துடுறேன். கடைசியா 10,000 ரூபாய் கொடுத்து அவன் இந்த தண்டிக்கப்படுகிற விஷயத்திலிருந்து வெளியே வந்தானா? யோசித்து பாருங்களேன். ஒரு சரியான ஒரு விஷயத்தையும் அவன் செய்யாம தப்பான ஒரு விஷயத்தை செஞ்சிடறான். அது மாத்திரம் இல்லாம எந்த முடிவு எடுக்கணும்னு சொல்லி தெரியாம தப்பான முடிவுகளை எடுத்து வாழ்க்கையை சிதைச்சு பாதித்து கொண்டவர்கள், சரியா சூஸ் பண்ணாதவர்கள் இன்னைக்கு உலகத்துல ஏராளமான பேர். வாழ்க்கையை முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, சற்று கவனியுங்கள். உபாகமத்தின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம், நான் ஜீவனையும் மரணத்தையும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உனக்கு முன் வைத்தேன் என்று உங்கள் மேல் வானத்தையும் பூமியையும் இன்று சாட்சியாக வைக்கின்றேன். ஆகையால் நீயும் உன் சந்ததியும் பிழைக்கும்படிக்கு நீ ஜீவனை தெரிந்து கொண்டு. இன்னைக்கு மனுஷனுக்கு என்ன பிரச்சனை, எதை தேர்வு செய்யறதுன்னு தெரியல. ஆனா அப்பா அழகா சொல்லி கொடுக்கிறாரு, உனக்கு முன்னாடி நல்லதும் இருக்கு, கெட்டதும் இருக்கு, ஆசீர்வாதமானதும் இருக்கு, சாபமானதும் இருக்கு. நீ நல்லா இருக்கணும்னு சொன்னா, உன் பிள்ளைங்க நல்லா இருக்கணும்னு சொன்னா, உன் வீடு நல்லா இருக்கணும்னு சொன்னா, உன் வருங்காலம் நல்லா இருக்கணும்னு சொன்னா, சாபமானதை சூஸ் பண்ணாத,
ஆசீர்வாதமானதை சூஸ் பண்ணு. தீமையானதை சூஸ் பண்ணாத, நன்மையானதை சூஸ் பண்ணு. நம்ம எப்பவுமே தீமையானதை யூஸ் பண்ண மாட்டோம், தீமையானதை சூஸ் பண்ணவும் மாட்டோம். ஏன்னா நமக்கு நல்ல விஷயம் தானே பிடிக்கும். ஆனா நமக்கு சில விஷயம் பிடிச்சிருக்கு, ஆனா இப்ப அது நல்லா இருக்கு, ஆனா பின்னாட்களை தான் நமக்கு தீமை வரப்போகுதுன்னு சொன்னா, தீமை நாளைக்கு தானே வரப்போகுது, வந்தா வந்துட்டு போட்டோம். சாபம் நாளைக்கு தானே வருது, வந்தா வந்துட்டு போட்டோம். கெடுதி நாளைக்கு தானே வரப்போகுது, வந்தா வந்துட்டு போட்டோம். கொடுமை நாளைக்கு தானே வரப்போகுது, வந்தா வந்துட்டு போட்டோம். பாதிப்பு நாளைக்கு தானே வரப்போகுது, வந்தா வந்துட்டு போட்டோம். இன்னைக்கு சூஸ் பண்றத தீமையான விஷயம்தான், ஆனா மனசுக்கு அதுதான் பிடிச்சிருக்குன்னு சொல்லி தீமையை சூஸ் பண்ணி வாழ்க்கை ஃபுல்லா வாதிக்கப்படக்கூடிய கூட்டம் ஏராளம் ஏராளம். இன்னைக்கு ஒரு வேலை கஷ்டமா இருந்தாலும் தேவ பிள்ளையே, வருங்காலம் சிதைத்து கொள்ளாத அளவுக்கு நலமான விஷயத்தை தேர்வு செய்யுங்க. ஒவ்வொரு செயலை செய்வதற்கு முன்பதாக, ஒவ்வொரு பேச்சை பேசுவதற்கு முன்பதாக, ஒவ்வொரு இடத்திற்கு செல்வதற்கு முன்பதாக அதனுடைய பின்விளைவுகளை யோசித்து செலக்ட் பண்ணுங்க. நல்லா இருப்பீங்க. நீங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க. ரொம்ப ரொம்ப ஆஸ்வதிக்கப்பட்டிருப்பீங்க கர்த்தருடைய பிள்ளைகளே. ஆகவே வாழ்வில் உங்களுக்கு தடுமாற்றமே வேண்டாம், வாழ்வில் உங்களுக்கு குழப்பமே வேண்டாம், வாழ்விலே உங்களுக்கு பரிதபிக்கப்பட்ட மனநிலையே வேண்டாம். நன்மையானவைகள், நலமானவைகள், உண்மையானவைகள், தரமானவைகள் சூஸ் பண்ணுங்க. அது ஒருவேளை உங்களுக்கு ஆரம்பத்தில் சில சிரமங்களை கொடுத்தாலும் அன்பான தேவ பிள்ளைகளே, அது ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொடுக்கும். இன்றைக்கு நீங்களும், நாளைக்கு உங்கள் பிள்ளைகளும், நாளைய நாட்கள் கடந்த உங்கள் சந்ததிகளும் ஆசீர்வாதமான நன்மைகளை பெற்று அனுபவிக்க வேண்டும் என்று சொன்னால் நலமானதையே தேர்வு செய்யுங்கள். நல்லா இருப்பீங்க. நீங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க, ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீங்க. சிலர் நயம் காட்டி, சிலர் வழி விலக செய்யக்கூடிய பாதைகளை காண்பிப்பார்கள் என்றால் அது குறுக்கு வழியா இருக்குமே, ஆனால் அதை சூஸ் பண்ணாதீங்க. அது மிகுந்த பாதிப்பை நம்முடைய வாழ்வில் ஏற்படுத்தும். நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் நன்றாய் இருப்பதற்கு நல்ல விஷயத்தை சூஸ் பண்ணுங்க. அதை இன்றே சூஸ் பண்ணுங்க. நல்லா இருப்பீங்க, நல்லா இருப்பீங்க. நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் உங்கள் பின் சந்ததிகளும் வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப நன்றாய் இருப்பீர்கள். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள். இன்றைய உங்களுடைய நலமான நல்வாழ்வுக்காக நான் விசேஷமாக ஜெபம் பண்ண போறேன். அது போலவே இன்று பிப்ரவரி மாதம் 19ஆம் தேதி வியாழக்கிழமை பிறந்த நாள் காணக்கூடிய நம்முடைய அன்பு சகோதரி லில்லி புஷ்பம், அன்பு சகோதரி உமா மற்றும் அன்பான பிள்ளைகள் கே பரத், எஸ் ஸ்ரீநிதி, வி காவியா, ஜெனிஃபர், நித்திதா, இவங்களா இன்னைக்கு பிறந்த நாள் காண இருக்கிறாங்க. அது போலவே இன்னைக்கு திருமண நாள் காணவிருக்கின்ற அன்பு சகோதரர் எம் சாம் சுசிகரன், சிஸ்டர் லீதியாள் தம்பதியார், அன்பு சகோதரர் ஆர் ஜாஷ்வா தமிழ்ச்செல்வன், சிஸ்டர் டி ஜெனி ஜெர்சி தம்பதியார், அன்பு சகோதரர் தினகரன், சிஸ்டர் டி வனஜா தம்பதியார். அவங்க இன்னைக்கு திருமண நாள் காணவிருக்கிறாங்க. இவங்களுக்காக நம்ம ஜெபம் பண்ணலாமா? பரலோக தகப்பனே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சமூகத்தில் வருகின்றோம். இந்த பிப்ரவரி மாதம் 19ஆம் தேதி வியாழக்கிழமை இந்த காலையில இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் வலக்கரம் நீட்டி தொட்டு நிறுத்தாமே ஆசீர்வதிப்பீராக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே உம்முடைய பிள்ளைகளும் அவருடைய பின் சந்ததிகளும் நன்றாயிருப்பதற்கு ஜீவனை, ஆசீர்வாதத்தை, நலமானதை சூஸ் பண்ண தேர்வு செய்ய வேண்டிய கிருபைகள், சாக்கியங்களை நீர் உம்முடைய பிள்ளைகளுக்கு தந்து கனப்படுத்தி ஆசீர்வதிக்க வேண்டுமென வல்லமை மிகுந்த கரத்திலே உம்முடைய பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறோம். மனதார வாழ்த்தி நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். இன்றைய நாளிலே பிறந்த நாட்கள், திருமண ஆண்டுகள் காண்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆண்டுகளை, வருடங்களை நன்மைகளால் முடிசூட்டுகிற அன்பான தெய்வமே, எங்கள் அன்பு பிள்ளைகளுக்கு நீர் தந்திருக்கக்கூடிய இந்த விசேஷமான ஆண்டிலே உம்முடைய விசேஷமான ஆசீர்வாதங்களை நீர் உம்முடைய பிள்ளைகள் வாழ்வில் சம்பூர்ணமாக வருஷிக்க செய்து ஒரு நன்மையும் குறையாத நிறைந்த சம்பூர்ணங்கள் பெற்று உம்முடைய பிள்ளைகள் வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படி மனதார முது
பிள்ளைகளை நாங்கள் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். நேச சிநேக பிரிய பாசம் மிகுந்த கரத்திலே ஒப்பு கொடுத்து வாழ்த்தி ஆசீர்வதித்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஆசீர்வதிக்கப்பட்ட நாமத்தினாலே வாழ்த்தி ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். இன்னைக்கு நீங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க.